அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி அண்ணனால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்கிறான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன். நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன், நான் விளக்கமத்து கொண்டு சாத்தி கொடுங்க. அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டான், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராக்கு சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேலான்னு சொன்னார் கேப்டனு. அதை சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2வது மாடியில் இருந்தார். 8th வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஷூட்டிங்கில் அப்படிங்க நான் போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தாண்ட அப்படிம்பார். ஆச்சு காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன். விஜயகாந்த் சார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா போன்னு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது யார் சார் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறார். அப்படியா, எந்த ஊர், மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்ன சொல்கிறா, நீ மொத்தம் இருக்கிற அப்படி தான் போய் சொல்லு அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதுவும் ஆகுது, விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானே சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், யாரும் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானே சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன். அவள் போட்டோம், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னு. இது நீயா, இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்ல. நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள், நான் இப்போ இல்லை நீ அடிச்சேன்னா நான் அத்தனை பேருக்கு அடிக்கணும். நீ அடிக்கலைன்னு எப்படி படம் சூர்யா நானுமா அப்படியா, சூர்யா நடிக்குதா வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போய் தான் நான் வந்துட்டேன், போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம், கேமராமேன் ரத்னவெல்லாம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு. அவனை போன முடியும் உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது, என்னை படம் எடுக்க முடியலண்ணே, நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்கணும், இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு மேற்கொண்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீ ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும்,
மேனேஜரை கூட கூட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் சேர்ந்து ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவு அப்படிங்கிற 3 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க. அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கூட்டு போய் அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுக்குறா, இதுக்குடா ஏன்டா இப்படி பண்ணுறேன். இவ்வளவு நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாரோட தம்பி சின்னவர் செம்மபாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளையை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு. என்ன சிங்கப்புலி காசு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாழட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனும் மேரிடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம், இப்போ பாருங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுங்கன்றாரு. நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு. சரி இப்போ எதுக்கு வேற பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா. மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறான் மாதிரியா டவுசரை போட்டு தோடுகிடலாம் மாட்டி, அவனை மாதிரியே சிங்கப்புலிக்கு மேக்கப் போடியான்னார். அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு, சார் அவர் தான் சார் சிங்கப்புலி. ஆமையா நான் அவன் கூப்பியாங்க இவ்வளோ அவனோட நானும் அப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு, ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன். இல்லைன்னு அவங்களுக்கு தொந்தரவு. இவாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்கப்புலின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை பண்ணல, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில் நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கார், பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்தேன், 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்னைக்கு இருக்கட்டும். சில பேர் இது, அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா. அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கு. அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போய்த்தான் தேனடையில் இருக்குது. தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜய் பிரபாகரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியாக இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது, கவலைப்படாமல் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்க. என்னுடைய 1200 ரூபா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி. சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் வந்து நிறையா பேர் வந்து அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே வந்து அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாறது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றி புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர், எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும்.
ஆனால் இன்னைக்கு அவர் பேசும்போது நான் தள்ளுக்குது, உடம்பு நடுங்குது அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி, வாய்ஸ் வரலன்னாரு. இல்லை மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினர்கள் நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம், நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மரை கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. சார் இது வந்து கேப்டன் பேருக்கு அப்புறம் வந்து இந்த படம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் வந்து மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன், என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதையாவது ஒரு டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம், அதில் ஒரு பிரேக்கு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சே ஒரு கதை பண்ணுவார். போங்க சார் நீங்கள் படமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆகுன்னா சங்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன். எஸ்.ஜே. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு பெரிய டேரக்டராக பார்க்குறது ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆகிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போகிறோம். நானும் 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆரில் போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்காக உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணுறோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காது எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைக்கணும் அதை விட 4 மடங்கு உடைக்கிறேன். அப்பவும் அதில் ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே வருது, ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது. இப்படியே தொடர்ந்து அவள் படம் பண்ணுறதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஏன் இடையூறு வந்து இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். அதனா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞர் சும்மாவா இருந்தாரு, நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன் எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் அவருங்கிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு வந்து ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஈகோ இல்லாத மனிதன், ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போகிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்டரு, நான் இதெல்லாம் அந்த படத்திலே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில் அந்த காலத்திலே கதை கேட்டம்பாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனாக இருப்போம். நம்மள அவர்கிட்ட வந்து அப்படி அடித்து பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்கிறேன் அப்படின்னு முதுகில் திட்டுவார். அந்த அளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார். சொல்கிறேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அதில் நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு திரைக்கதை ஆசிரியராவோ இல்லை உங்கள் தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்தில் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்கள் காலத்தில் நான் வந்து வில்லனாக ஆகலை சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வில்லனானேன். எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் சார் இல்லை, அந்த கம்பீரமும் இல்லை, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்குது. அந்த காலத்திலே இருப்பார், இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் கரண்ட் முடாக இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார். இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ள அர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்காரு, அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், டேய் வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனால் வீரப்பனா மாறியே ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரம் தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெரியுமில்ல, இப்படி தான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன்டா அப்படின்னாரு. பாருங்க, நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ள இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மனசுலிகான்ட்ட. அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சு தான் ஆர்கே சாருடைய பெரிய வீரர். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பன் மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு 4 சொட்டு டிராப் பண்ணுவானுங்க.
ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்து வாளி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும். அப்படியே கொட்டு முகத்தில் அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணும்போது 20 வயசா சார்? 25 வயசுல அப்படி 28 வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலேயே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்த இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலி கான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணை தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போகிற, அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்ட இடத்துக்கு போகிற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர். அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்னைக்கும் ஒரு டிமாண்டபிளாக நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சன் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண சீரனை எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம்.